எனதருமை துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றுமனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள். துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு 2024 பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியில் செவ்வாய் பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன விஷயங்கள் அமையவிருக்கின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கு வருவது வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது. சுகம்ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தின் மற்றும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடமாகிய சுகம்ஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம செவ்வாயாக இருப்பது உங்களுக்கு பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் அவர் தன்னுடைய பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு 7 10 11 போன்ற இடங்களை பார்க்கிறார். இது பல்வேறு வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது. லாபஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் காரிய வெற்றிகளும் தொழில் ரீதியாக நல்ல லாபங்களும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார். உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார். ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார். செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் 3 6 11 ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார். அதேபோன்று 5 10 ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது. பொதுவாக 1½ மாதகாலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார். கிட்டத்தட்ட 1½ மாதகாலகட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படுமென்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. அதே நேரத்தில் விரயத்திலிருந்தாலும் மங்களகாரகன் வீண்விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனெனில் 9 கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு. சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் செவ்வாய் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார். அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது. எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டிவாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் நட்புகிரகங்களாக இருக்கக்கூடிய குரு சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே நேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது.
ஏனெனில் செவ்வாய் நட்புகிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார். செவ்வாயின் பார்வையில் புதன் பகைகிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார். எனவே இந்த காலகட்டமென்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும். ஆனால் ராகுகேதுக்களை பகைகிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார். ராகுகேதுக்களும் செவ்வாயை பகைகிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைகிரகமாக கருதப்படுகிறார். ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான். செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக 4, 7 ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி, கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது. செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார். அது மட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார். எனவே பல அதிரடியான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. ஏனெனில் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார். இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்துவிதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விலக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த மாதிரியாக உச்சம்பெறும் செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்கின்றபோது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தனாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம்பெறுவது ஒருவகையில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக குடும்ப ரீதியாக முன்னேற்றமான பல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறது. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு உறுதி செய்து கொடுக்கிறார். எனவே வாழ்க்கை நிலையில் கண்டிப்பாக உயர்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாக கிடைக்கிறது. தனவரவுகள் திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையும். உதிரி வருமானங்கள் உங்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் புதிய வேலைகள், வெளிநாட்டு வேலைகள் என அனைத்துவிதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. பொதுவாழ்விலிருப்பவர்களுக்கு எதிர்பாராத நீங்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார். அரசியல் விஷயங்களில் சுக்கிரனுக்கு அடுத்தபடியாக சனிக்கு நிகராக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். நீங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் அதிகரிக்கும், வருமானங்கள் நினைத்ததை விட உயரக்கூடிய ஒரு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. எதிர்பார்த்தபடி சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறார் பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய். மேலும் வீடு, மனை, ரியல் எஸ்டேட் தொழில், விவசாயம், வியாபாரம், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய விதமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் அமைகிறது. மேலும் உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருக்க பாக்கியாதிபதி புதன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு தற்போது உச்சம் பெறும் செவ்வாயும் இணைகிறார். 6ஆம் இடத்திலுள்ள ராகு மிகச்சிறந்த பலன்களை அளிக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறான அமைப்புகளின் காரணமாக உங்களுடைய புதிய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி, செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் அமைகிறது. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. குழந்தைகளைப் பற்றியான கவலைகள் உங்களுக்கு குறையும். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படவிருக்கின்றது. பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படவுள்ளது. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். பண பிரச்சினைகள் விலகும். இவ்வாறான விஷயங்களால் உங்களுக்கு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். திருமணயோகம், காதலில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து வகையான விஷயங்களும் உங்களுக்கு அபரிவிதமான மகிழ்ச்சிகளை கொடுக்கும். மேலும் சமசப்தமஸ்தானத்திலிருந்து குரு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை கொடுக்கும்.
துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.